ஃபினாலே வந்து அஞ்சு ஒருத்தர் யாருன்னு பார்த்துலாமா? வேண்டாம், படபடப்பு அதிகமாக. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான தேர்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோல வந்து யாரு வீட்டை விட்டு வெளியே போக போறாங்க அப்படின்றத விஜய் சேதுபதி காட்டவே செஞ்சுட்டாரு. பொதுவா ப்ரோமோல நமக்கு மறைச்சு தானே காட்டுவாங்க. இப்போ ஓப்பனாவே காமிச்சிட்டாங்க இவங்க தான் வெளியே போக போறாங்கன்ட்டு. ஏன்னா ஏற்கனவே நியூஸ் எல்லாம் வெளியே வந்துருச்சு. இதுக்கப்புறம் மறைச்சு என்ன ஆக போகுதுன்றதுக்காக தான் சொல்லிட்டாங்க போல. நானும் எதுக்கு மறைச்சு பேசிட்டு இருக்கேன். சாண்ட்ரா தான் வெளியே போக போறாங்க. ப்ரோமோட முடிவுலயே நமக்கு காமிச்சிட்டாங்க. இதை தாண்டி சில விஷயங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ பார்க்குறவங்க லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே இதுக்கு முன்னாடி நிறைய சீசன்லாம் நம்ம பார்த்துருக்கோம். முடிவுல வந்து ஒரு 6 பேர்ல இருந்து 7 பேர் இருந்தாலுமே பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து ஃபைனல்ஸ்ல ஒரு 5 பேரை வச்சுக்கலாம்னு நினைப்பாங்க. முன்னாடி அது ஃபைனல்ஸ் கிட்ட நெருங்கும் போது ஒரு 7 பேர் இருக்காங்கன்னா மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி லைட் எல்லாம் அடிச்சு வெளியே அனுப்புவாங்க. ஸோ வந்து ஃபைனல்ஸ் வாரத்தில் 7 பேர் இருந்தாலுமே பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி ஏற்கனவே 5 பேர் தான் இருக்காங்க. 5 பேர் அப்படியே ஃபைனல்ஸ்க்கு கொண்டு போனா கொண்டு போகலாம். ஆனால் வந்து ஒருத்தரை இப்பயே தூக்கிடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதியே சொல்லிட்டாரு, எப்பவுமே ஃபைனல்ஸ் 5 பேர் இருப்பாங்க, ஆனால் இந்த ஃபைனல்ஸ் 4 பேர் தான் இருக்க போறீங்க. ஒருத்தரை நான் இப்போ எலிமினேட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பண்ணலாமான்னு கேட்கிறாரு. அவங்களும் பண்ணலான்னு சொல்றாங்க. இவர் கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்கல்ல, எதுக்கு இந்த படபடப்பெல்லாம் அதிகப்படுத்திக்கிட்டு நான் சீக்கிரமா காமிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதியும் ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. சாண்ட்ராவோட பேரை பார்த்தோன்னே அங்க இருக்க மக்கள்லாம் கத்துன்னு கத்துறாங்க. இதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணோன்ற மாதிரி மக்கள் கத்திட்டு இருக்காங்க. ஸோ சாண்ட்ரா ஆக்டிங் அப்படின்றது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சுங்க. விஜய் சேதுபதியே வந்து அந்த டாபிக்கே தொடாம இருக்காரு. அந்த வாரம் வந்து அவங்க பண்ணது பாவம்ன்ற மாதிரிலாம் விஜய் சேதுபதி பேசியிருப்பாரு. 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பியிருப்பாரு. என்னதான் இருந்தாலும் அவங்க பண்ணது டிராமா, மக்கள் எல்லாருமே அதுதான் ஃபீல் பண்றாங்கன்னு தெரிஞ்சோன்னே இப்ப விஜய் சேதுபதி அந்த டாபிக்கே போறதில்ல. அவங்க நடிச்சாங்களா நடிக்கலையா சாண்ட்ரா விஷயத்தையே தொடறதில்ல. இப்ப சாண்ட்ராவை எவிக்டும் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா மக்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான். இப்ப இவங்க நினைச்சா 5 பேரை வச்சிருக்க முடியும். ஃபைனல்ஸ்க்கு இவங்க 5 பேர் தான் போறாங்கன்னு கொண்டு போயிருக்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி சாண்ட்ராவை தூக்கணும்னு மாதிரி தான் இருக்கு. சாண்ட்ரா ஓட்டுல கம்மி தான், அது மறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. தூக்கணும்னு வந்தா சாண்ட்ராவை தான் தூக்கணும். பட் ஆனா பொதுவா தூக்க மாட்டாங்க. 5 பேர் தான் இருக்காங்க. ஃபைனல்ஸ்ல 5 பேரை வச்சு அப்படியே நம்ம ஓட்டிடலாம். ஏன்னா அந்த 5 பேர்ல இருந்து ஒவ்வொருத்தரா தூக்கிட்டு இருப்பாங்கல்ல ஃபைனல்ஸ்ல, கொஞ்சம் டைமை இழுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா வேணாம், மக்கள் ஏற்கனவே வந்து நம்ம ஒன் சைடா பண்றோம்னு சிலதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால சாண்ட்ராவை இந்த வீக்கு தூக்கி விட்டுருவோம், மக்களோட கோவத்தை கொஞ்சம் தணிச்சிருவோன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. மக்கள் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. அங்க எல்லாருமே கிளாப் மேல கிளாப் தட்டுறாங்க. சாண்ட்ரா நம்ம போக மாட்டோம்னு ஏதாவது நினைச்சிருந்தாங்களா என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஷாக் ஆகிற மாதிரி தாங்க தெரியுது. இதை தாண்டி வர நியூஸ்லாம் எப்படி இருக்குன்னா, சாண்ட்ரா அழுதுருக்காங்க. அதாவது எவிக்ட் ஆகிட்டோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் வருது. ஆமாம், அழுதுருப்பாங்க. அட பாவமே, 18 லட்ச ரூபாயை விட்டுட்டுமேன்னு தான் அழுதுருப்பாங்க. எந்த நம்பிக்கையில் இவங்கலாம் 18 லட்ச ரூபாய் எடுக்காமல் இருந்தாங்க? ஏங்க 15 லட்சம், ஏன் 10 லட்சம் வரும்போதெல்லாம் இவங்க எடுத்துருக்கணுங்க. ஏன்னா இவங்களை வந்து இப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ள வரும்போது எல்லாருமே சாண்ட்ராவை போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்கன்னா நம்ம பேர் வெளியே அவ்வளோ பாசிட்டிவாக போல, ஏதோ நெகட்டிவ் இருக்கு போல, கொஞ்சமாவது புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம மேலே கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கு. நம்ம உஷாரா 10 லட்ச ரூபாய் சேரும் போது பெட்டி எடுத்துட்டு போயிடலாம்னு யோசிச்சிருக்கணும். இப்போ பெட்டியும் இல்லை. இப்போ இது பாருங்க எப்படி போறாங்க பாருங்க, காசே இல்லாமல் வெளியே போனோம். ஸோ இதுதான் நடந்திருக்கு. பிரஜின் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருப்பாரு, பெட்டியை தூக்கிடுமான்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் பிரஜினை வந்து கரெக்டாக விடல. மற்ற எக்ஸ் கண்டஸ்டன்ட்டை விட்டாங்க, பிரஜினை உசாரா விடாமல் இருந்துட்டாங்க. இதை தாண்டி நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த சண்டே எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் திவாகருக்கும் திவ்யாக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது, மாற்றி 2 பேருமே கத்திக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் சரி அப்படி நடக்கும்னு பார்த்தா இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ சம்மந்தப்பட்ட 5 பேர் தாங்க இருக்காங்க, மற்ற பேர் காணும் பாருங்க. இப்போ பிரவீன்ராஜ் காணும், அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களாம் காணும் பாருங்க, வியானா காணும். அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அவங்களெல்லாம் அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவது விஜய் சேதுபதி இன்னைக்கு இருக்கும் போதே அவங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டாங்க போல வெளியே. அப்படி இருக்கும் போது எப்படி திவாகருக்கும் திவ்யாக்கும் சண்டை வந்ததுன்னு சொன்னாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல அந்த எபிசோடு ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா, முடிஞ்சு வீட்டுக்குள்ள காட்டுவாங்கல்ல, அப்போ திவாகருக்கும் பெரிய சண்டை ஏற்பட்டதா நியூஸ்லாம் வந்தது. அந்த சண்டை நியூஸ் வந்த மாதிரி தான் சாண்ட்ரா அழுதாங்கன்ற நியூஸும் வந்தது. ஸோ எப்பவுமே வந்து நமக்கு ப்ரோமோல மறைச்சு காட்டுவாங்க. அதாவது யார் எவிக்ட் ஆகுறாங்கன்ற இதை காட்டாம அந்த சீனை கட் பண்ணிடுவாங்கல்ல. இதுல சாண்ட்ரா தான் எவிக்ட் ஆகுறாங்க, மக்கள் அதுக்கு கிளாப் தட்டுறாங்கன்றதையும் ஆடியன்ஸ்க்கு காமிச்சிட்டாங்க. ஒரு விஷயம் எல்லாருக்குமே நியூஸ் வந்துருது. இப்பெல்லாம் வந்து எல்லா நியூஸும் சீக்கிரமா வந்துருது. அதனால ஒன்று காமிச்சிட்டாங்க. இதை தாண்டி மக்களை கொஞ்சம் கூல் பண்றதுக்கு இப்படி பண்ணலான்றதுக்காக பண்ற மாதிரி இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாங்க.